தம்பி பால் அவர்கள் குறிப்பிட்டது போல பெரும்பாலும் ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் இந்த போராட்டத்திலே பங்கேற்றிருக்கிறீர்கள். எங்களுக்கு பாடம் புகட்டிய ஆசிரியர் பெருமக்களுக்கே படித்த பிள்ளைகள் நாங்கள் பாடம் புகட்ட வேண்டிய நிலைமை வந்திருப்பதை நினைத்தால் வருத்தமாகத்தான் இருக்கிறது. ஒரு அடிப்படையை என் அன்பு சொந்தங்கள் சிந்திக்கணும். அரசு பணி என்பதை பாதுகாப்பு என்று நாம் கருதுகிறோம். அரசு பணியாளர்கள் இவ்வளவு பேர், 20 அம்சம் என்பது 20 துறை சார்ந்த பெருமக்கள் சூழல் இருந்தால் அடித்தட்டு மக்களின் நிலைமை என்னவாக இருக்கும் என்பதை சிந்தித்து பார்க்கணும். அப்போ அரசு பணியாளர்களை பாதுகாக்காத அரசு அப்ப என்ன செய்யணும்? அரசு பணியாளர்கள் பாதுகாப்பான அரசை உருவாக்க நிறுவ பாடுபடணும். இதான் இந்த வழி இருக்கிறது. இதுல 20 அம்ச கோரிக்கை இருக்குது. தலைவர் பெருமகன் ஐயா பாலசுப்ரமணியம் எடுத்து எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, தம்பி பாலும் சொல்லிட்டாங்க. இதுல எல்லா போராட்டத்திலையும் நாங்க பங்கேற்றிருக்கோம். நானும் சரி, தம்பி பங்கேற்றிருப்பாரு, இல்ல எங்க ஐயா பங்கேற்றிருப்பாரு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எல்லா போராட்டத்திலையும் நாங்க பங்கேற்றிருக்கோம். இன்றைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிற கட்சி எதிர்கட்சியா இருக்கும்போது இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறது. இன்றைக்கு எதிர்கட்சியா இருக்கிற கட்சி இவர்கள் ஆளுங்கட்சியா இருக்கும்போது இந்த போராட்டத்தில் பங்கேற்றுக்கிறது. அப்ப இந்த போராட்டம் நேற்று இன்று உருவானது இல்லை, பன்னெடுங்காலமா இருக்கு. இதே இன்றைய முதல்வர் மாண்புமிக்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் இதே பகுதி நேர ஆசிரியர் பணி நிரந்தரத்திற்கு, சம வேலை சம ஊதியம் அதற்கான போராட்டத்திற்கு, பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு, எல்லாவற்றுக்கும் நடந்த போராட்டத்தில் அவரும் பங்கேற்றிருக்கிறார், நானும் பங்கேற்றிருக்கிறேன், பாட்டாளி மக்கள் கட்சியும் பங்கேற்றிருக்கிறேன். அப்படி என்றால் வெற்றி வாக்குறுதிகளை கொடுத்து அதிகாரத்துக்கு வருவதையே அவர்கள் நோக்கமாக வைத்திருக்கிறார்களே ஒழிய மக்களின் கோரிக்கைகளை ஏற்று அதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்பது இல்லை. புரட்சியாளர் அம்பேத்கருடைய திருவுருவச் சிலையை எங்களுக்கு நினைவாக பரிசாக கொடுத்தார்கள். இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான்